மகிமையும் உண்டு. எங்கள் கர்த்தாதி கர்த்தாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்க வந்தோம் சுவாமி. தேவாதி தேவனே, உமக்கு நன்றி 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 என்று நாங்கள் சொல்லுகிறோம். தந்திருக்கிற இந்த நேரத்துக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் அசைவாடுகிறதற்காக நன்றி 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 என்று மனதார நாங்கள் உங்களை வரவேற்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவரே, நீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவரே, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. பர்வதங்கள் தோன்றும் முன்பும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்பும் நீரை அனாதியாய் தேவனாக என்றென்றைக்கும் இருக்கிறீர் சுவாமி. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேவாதி தேவனே, கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கு உன்னதமானவராய் இருக்கிறீர் அப்பா. நன்றி ஐயா, நன்றி நன்றி. நீரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவாகுமாக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் மேன்மை பாராட்டுகிறோம் சுவாமி. பூமியின் ஆழங்கள் உமது கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் உம்முடையவை அப்பா. சமுத்திரமும் உம்முடையது, நீரே அதை உருவாக்கினீர். வெட்டாந்தரையை உமது கை உருவாக்கினதென்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். உள்ளதான மெய்யான பலனே உமக்கு துதி ஆராதனை செலுத்துகிறோம். எங்களை ஏந்தி சுமப்பவரே, உம்மை துதிக்கிறோம். ஐங்காயம் ஏற்றவரே, ஒப்பில்லா நேசரே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஒளியாக வந்தவரே அப்பா, நன்றி நன்றி நன்றி. உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தீரே சுவாமி. எங்கள் வாழ்வில் இருளை போக்க வந்த கர்த்தாதி கர்த்தாவே, இயேசுநாதா, உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம். ஒருவராய் வாழ்கிறவரே, கண்மலையின் நிழலே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. கனிதரச் செய்கிற கர்த்தாதி கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சுவாமி. எம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் பணிந்து குனிந்து முழங்கால் படியிடுகிறோம் சுவாமி. உம்மையே உயர்த்துகிறோம். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாக இருக்கிறவே ஆண்டவரே. சகல சம்பூரணத்துக்கு எல்லை உண்டு, உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரமானதென்று சொல்லி உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானம் நதியை போலவும் நீதி சமுத்திரத்தின் அலைகளும் போல இருக்கும்படிக்கு செய்கிற கர்த்தரை உயர்த்துகிறோம். உமது தேவ வசனத்தினால் எங்களை நிறைக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். தானியேல் இடைவிடாது ஆராதித்த தேவன் அப்பா, நாங்களும் இன்று ஆராதிக்கும்படி எங்களுக்கு நீர் கொடுத்த வாக்கியத்துக்காக நன்றி என்று சொல்லி துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தானியேலை சிங்கத்தின் கைகளுக்கு தப்புவித்தவர் அல்லவோ, ரட்சிக்க வருகிறவர் நீர் அல்லவோ சுவாமி. வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிற கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். நீரே காருண்ய கேடகமாக இருக்கிறீர் ஆண்டவரே. காலங்களை அறிந்த கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை மிகுந்தவரே, உம்மை துதிக்கிறோம். கிரிகையில் உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் பூரணரே, உம்மை துதிக்கிறோம். சியோனில் வசிப்பவரே, சீக்கிரமாய் வருபவரே, உம்மை துதிக்கிறோம். சுவிகாரம் ஈர்ந்தவரே, சுவாசம் கொண்ட கர்த்தாதி கர்த்தாவே, மரித்தேன், இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே மெய்தேவன் இயேசு கிறிஸ்து நீர் மாத்திரம் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம். உம் வாழ்வில் வரும் எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தரிடத்தில் அபிஷேகத்தக்க தீர்வுகளும் வழிகளும் உண்டு அல்லவோ ஆண்டவரே. உம்மாலே கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி உம்மை போற்றுகிறோம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் கர்த்தர் நீர் எத்தனை பெரியவர் பெரியவர் பெரியவராக இருக்கிறீர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமது வழிகள் நடக்கும் ஆலோசனைகளும் நித்திய காலமும் உங்களுக்கு நிலை நிற்கிறது போல அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். தாவீது ராஜா சொன்னது போல எப்போதும் தேவ சமூகத்தை நாங்கள் தேடுகிறோம் சுவாமி. நன்றி என்று உயர்த்துகிறோம். சுகந்த காணிக்கையாக இருப்பவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சுத்திகரிக்கும் அக்கினியே, சுட்டரிப்பின் ஆவியே, உம்மை துதிக்கிறோம். சூரியனை படைத்தவரே, செங்கடல் பிரித்தவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. நன்றி 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 என்று சொல்லி உயர்த்துகிறோம். நீர் செய்த செயல்கள் அத்தனைக்கும் நன்றி ஐயா. செயல்களில் மகத்துவமானவரே, சேதமின்றி எங்களை காக்கிற தேவனை, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். சோர்ந்திடாத தேவனே, ஞானத்தில் சிறந்தவர் நீரென்று சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. மலை போல பிரச்சனைகள் எங்களுக்கு வரும்போது அதை பனி போல உருகச் செய்கிற கர்த்தாதி கர்த்தரை உயர்த்துகிறோம் ஆண்டவரே.
உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமாக எண்ணாத, அவனுக்கு உமது முகத்தை மறைக்காத தேவாதி தேவன் நீர் ஒருவர் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். சிறுமைப்பட்டவர்களுக்கு அடைக்கலமான கர்த்தாவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நெருக்கப்பட்ட காலங்களில் நீரே தஞ்சமானவர். எங்கள் வாழ்வு சுக வாழ்வை செழிக்க பண்ணுகிற கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குறது போல எங்களை தோள்களில் சுமந்து திரிகிற தேவாதி தேவன் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரு தாயை போல அப்பா நீங்கள் எங்களை அணைக்கிற தேவனாக இருக்கிறீர். ஞானத்தை தருகிற தேவன் நீர் மாத்திரம் ஐயா. தழும்புகள் எங்களுக்காக ஏற்ற தேவன் நீர் மாத்திரம் சுவாமி. தப்புவிக்க வல்லவரும் நீர் மாத்திரம் ஒருவரே ஆண்டவரே. தயவாய் நினைத்தவரே உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் ராஜரீகம் செய்கிற கத்தாதி கர்த்தருக்கே துதிக்கன மகிமை உண்டாகட்டும். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் ஒரே தேவன் நீர் மாத்திரம் என்று சொல்லி உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உமது இரக்கங்களுக்கு அளவில்லை ஐயா. எங்கள் திராணிக்கு மிஞ்சி எங்களை சோதிக்காத கர்த்தரை நாங்கள் உயர்த்தி நிற்கிறோம். உம்மை போலம்மை நேசிக்க இந்த வாழ்வில் யாரும் இல்லை தகப்பனே. உண்மையே நாங்கள் அண்டி நிற்கிறோம் ஐயா. உயிரை தந்து என்னை மீட்டவரே அப்பா, யாரும் செய்ய முடியாத தியாகத்தை எங்களுக்காக செய்தவரே உம்மை துதித்து 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 ஆராதிப்போம் ஆண்டவரே. நீரே திருத்துவ தேவனாக இருக்கிறீர். எங்களுக்கு கிட்டவாக இருக்கிற தேவாதி தேவனை அன்போடு நாங்கள் துதித்து மகிழ்வோம் சுவாமி. திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமாவர் நாமத்தை உயர்த்திடுவோம். திரியேக தேவனை துதித்திடுவோம், நிதமாவர் நாமத்தை உயர்த்திடுவோம். நீடித்த நாட்களால் நிறைத்தெம்மையே, நீடித்த நாட்களாய் நிறைத்தம்மையே நித்தமும் நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மாறிடாத இயேசுவே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மேய்ப்பரும் நீரே, மாறிடாத இயேசுவே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே. பாவத்தில் ஜீவித்த காலத்திலே பரிவுடன் ரட்சிக்க வந்தவரே. நீங்காத விசுவாச பாதையிலே, நீங்காத விசுவாச பாதையிலே தாங்கி நீரும் தயவாய், தாங்கி நீரும் தயவாய். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடாத இயேசுவே. சோதனை சூழ்கையில் ஜெயக்கோடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தில் மாபலனாய். சோதனை சூழ்கையில் ஜெயக்கோடியாய் சோர்ந்திடும் உள்ளத்தில் மாபலனாய். தனிமையிலேற்றதோர் தோழனுமாய், தனிமையிலேற்றதோர் தோழனுமாய் கனிவாய் கரம் பீட
அபிஷேகம் செய்தம் சீரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நிறைத்தே. அபிஷேகம் செய்தம் சீரசதனை ஆனந்த சந்தோஷத்தால் நிறைத்தே. இகமாதில் இன்பக்கீதம் அளித்தே. அகமாதில் இன்பக்கீதம் அளித்தே. மகிமையில் முடிசூட்டுவீர். மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மானிடானல் இயேசுவே. எக்காளநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். எக்காளநாதம் வானில் முழங்க ஏகிடுவார் சுத்தர் இயேசுவுடன். அழிவற்றோராய் அவரோடு இணைந்தே. அழிவற்றோராய் அவரோடு இணைந்தே. ஆளுவோம் சீயோனிலே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மேன்மையும் மகிமையுமே. மீட்பரும் நீரே, மீட்பரும் நீரே, மாறிடானல் இயேசுவே. மாறிடா என் இயேசுவே. ஆம் தகப்பனே, காலத்திலும் நாங்கள் உம்மை நம்பி அப்பா உமது பாதம் தொடர்ந்து வருவ நீர் ஒருவரே அப்பா, ஒருவரே தேவனாக எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு மனதார நாங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி 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 என்று சொல்லி எல்லா துதிக்கணத்துக்கும் பாத்திரர் இயேசு கிறிஸ்து என்று ஒருவருக்கே நாங்கள் துதிகளை மகிமை செலுத்துகிறோம். எங்கள் அருமையான பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். தேங்க்யூ அஞ்சலி சிஸ்டர். உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நாங்கள் துதியில கூட கடந்து செல்லும். உங்கள் மத்தியிலே இந்தியா தேசத்தில் இந்த சிஸ்டர் ஸ்டெலா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சிஸ்டர் ஸ்டெலா, துதியில கூட ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் நல்லவர் 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 அப்பா, போதுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கிருபையாய் மாத்திரம் இருக்கிறதையா. காலைதோறும் கிருபைகள் எங்கள் மத்தியிலே புதிதாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு தகுதியா இருக்கிறதையா. உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு மேன்மையா இருக்கிறது ராஜா. உம்மை துதிப்பதுதான் எங்களுக்கு பலனா இருக்கிறதையா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தேவனா இருக்கிறீர் அப்பா. உம்மை துதிக்கும் எந்த ஸ்தானத்திலும் நீர் இறங்கி வருகிற தேவனா இருக்கிறீரே. உமக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 தகப்பனே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். பலத்தாலயங்களை இடை கட்டுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கும் பொழுது கர்த்தாவே புது பலனை தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உந்தன் நாமம்
உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வேன். துதிக்கிறோ துதிக்கிறோ ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஆமெனப்பா. நாங்கள் கர்த்தாவே ஒரு சிறு கூட்டமாய் ஒன்றாக கூடி உம்முடைய நாமத்தை அப்பா உம்முடைய பிரஸ்தாபத்தை உயர்த்துகிறோம் ஐயா. அப்பா உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை கர்த்தாவே. சர்வ சிருஷ்டிகரே உம்மை துதிக்கிறோம். சர்வ ஞானியே உம்மை துதிக்கிறோம். சர்வ வியாபியே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கும் பொழுது உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது அங்கே நீர் வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறப்பா. கர்த்தாவே எல்லா துதிக்கு பாத்திரரே, எல்லா கனத்துக்குரியவரே, எல்லா மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஐயா. அப்பா நாங்கள் துதிக்கும் பொழுது நீர் அதிலே மகிழ்கிற தேவனாய் இருக்கிறீர். அதிலே பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறீர். அதில் வாசம் செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர் ஐயா. நாங்கள் எவ்வளவு பெரிய தெய்வத்தை, எப்பேற்பட்ட தெய்வத்தை நாங்கள் தாபரமாய் கொண்டிருக்கிறோம் ஐயா. எங்கள் பட்சமாய் கொண்டிருக்கிறோம். எத்தனை பாக்கியவான்கள் அப்பா. எங்களுக்காய் கர்த்தாவே பரலோகத்தை விட்டு இறங்குகிற தெய்வத்தை நாங்கள் கொண்டிருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை அன்பு கர்த்தாவே நீர் எங்கள் மீது வைத்திருக்கிறீர் அப்பா. எத்தனை கர்த்தாவே பாசம் வைத்திருக்கிறீர். எத்தனை கர்த்தாவே எங்களுக்காய் நீர் காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நாங்கள் எங்க இருக்கிற இடங்களிலே உயர்த்துகிறோம் ஐயா. உடைய பொன்னான நாமத்தை நாங்கள் உயர்த்தி மகிழ்கிறோம் அப்பா. எங்கள் இடத்திலே உடைய விலையேற பெற்ற திரு நாமத்தை உயர்த்தும் பொழுது உமது தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் சிரசின் மீது நீர் ஊற்ற வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய கிருபைகள், புதிய வரங்கள் எங்கள் சிறுசின் மீது இந்த கால வேளையிலே கத்த ஊற்ற வேண்டும்படியாய் கூட செபிக்கிறோம் ஐயா. இதுவரை பெற்றிராத ஒரு அபிஷேகம், இதுவரை கண்டிராத தரிசனங்கள் அப்பா, வெளிப்பாட்டின் கிருபைகள் எங்களுக்கு நீங்க தர வல்லமையுடையவரா இருக்கிறீரப்பா. அப்பா உம்மை துதிக்கும் பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நீர் எங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர் ஸ்டெலா. ஆண்டவர் தாமி உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இவாஞ்சலிஸ்ட் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வாருங்களா, இல்லாட்டி அவை தெரியத்துல நாங்க இவாஞ்சலிஸ்ட்
அவை இந்த நேரத்தில் நாங்கள் தேவனுடைய வார்த்தை கூட நாங்கள் கடந்து செல்வோம். ஒரு விசை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாவியானவரே, நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடியனோடு இடைப்படுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு எதிராக சத்ருவானவன் கொண்டு வர்ற ஒவ்வொரு துறைத்தனங்கள், ஒவ்வொரு கிரியைகள் ஆண்டவர், துறைத்தனங்கள், அதிகாரங்கள், வானமண்டலத்திலே கிரிகை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகள், மனுஷ யோசனை, சிந்தனைகள், சக்திகள் ஆண்டவரே நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஒரு மனம் கடந்து வர வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சோர்வின் ஆவிகளை தேவன் எடுத்து போட வேண்டுமா ஜெபிக்கிறேன். கன நித்திரையின் ஆவிகளை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேவனே, அடியினோடு பேசுங்க, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தில் வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 24, 25, 26 இப்படியாக: களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சுக்களும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளையிலே, நாங்கள் இந்த யோவேல் புத்தகத்திலே 3 அதிகாரங்கள் கொண்ட யோவேல் புத்தகத்திலே அநேக வாக்கு தத்தங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்திலே அது மட்டுமல்ல, இந்த யூதா ஜனங்களுக்கு இது எச்சரிக்கையாகவும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்ல, எதிர்காலத்திலே நடக்கிற தீர்க்க தரிசனங்களை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு வசனத்தை நான் சொல்லுவோம் என்று சொன்னால், யோவேல் 2:28 மாமிசமான யாவர் மேலும் நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்ட வசனம் அப்போஸ்தலர் 2:17 இந்த வசனம் நிறைவேறுவதை நாங்கள் காணலாம். தீர்க்க தரிசனமாக இங்கே யோவேலிலே சொல்லப்பட்டது, யோவேல் 2:28 சொல்லப்பட்டது, அப்போஸ்தலர் 2:17 அது நிறைவேறுவதை காண வேண்டும். தேவ பிள்ளைகளே, வாக்கு தத்தங்கள் அந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த வாக்கு தத்தங்கள் நாங்கள் எங்களுக்குள்ளதாக்கி நாங்கள் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. என்றால் எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படிக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. அவை எப்பொழுதுமே இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எங்களுக்கென்று, என்னுடைய வாழ்க்கைக்கு இது தேவனால் எனக்கென்று பிரத்யட்சமாக கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்றது நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை எங்கேயும் வரும் பொழுது இந்த வார்த்தை என்னோடு தேவன் பேசுகிறார், என்னோடு பிரத்யட்சமாக இன்றைய நாளில் தேவன் பேசுகிறார் என்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை எங்கே பிரசங்கிக்கப்பட்டாலும் நாங்கள் தாகமும் கவனமுமாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வார்த்தை வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யும். அவை மீண்டுமாக அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: களங்கள் தானியத்தால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனை ஆகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இங்கே தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறார். வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை இன்னெல்லாம் நீங்கள் கடந்த காலங்களிலே நீங்கள் இழந்திருப்பீர்கள். ஆனால் ஒரு பொருளாதாரத்திலே உங்களுக்கு ஒரு குறைவு, ஒரு இழப்பு உண்டாமானால், ஒரு குடும்பத்திலே உங்களுக்கு ஒரு பிரிவு அல்லாடி குடும்பத்திலேயே ஒரு ஏதாவது ஒரு காரியம் உண்டாகுமானால், ஏதோ ஒரு வேலை தளத்திலே உங்களுக்கு ஒரு இழப்பு உண்டாகுமானால், என்ன காரியங்கள் எல்லாம் ஒரு கடந்த 5 வருடங்களிலே நீங்கள் இழைந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைய நாளில் தேவனிடத்திலிருந்து வருகின்ற உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை: நீங்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை
உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் தேவன் சொல்லுகிறார், கலங்கள் தானியத்தால் நிரம்பும் என்று ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. அவை தேவன் சொல்லுகிறார், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் தேவன் எப்பொழுதுமே கொடுக்கும் பொழுது கூரையை பிச்சு கொண்டு கொடுப்பார். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனை நீங்கள் நம்பி வந்தீர்கள் என்று சொன்னால், தேவனே நீங்கள் நம்பி இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவனே நீங்கள் சார்ந்து இருப்பீர்கள் என்று சொன்னால், தேவன் சொல்லுகிறார், அவரை நம்பின ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீங்கள் இதை நிச்சயமாக நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த தேவன் ஆசீர்வாதத்தை வழங்குகின்ற தேவன். இன்றைய நாளில் உங்களுக்கு பிரத்யேகமாக ஆசீர்வாதத்தை வழங்குகிற தேவன். இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். தேவன் ஏன் இந்த வெட்டுக்கிளிகளை உங்களுக்கு அனுப்பினார்? தேவன் ஏன் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுப்பட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் தேவன் ஏன் உங்களிடத்தில் அனுப்பினார் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் அதன்படி நீங்கள் நடவாமல், அப்பொழுது நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனை கிட்டி சேரும் பொழுது, தேவன் இந்த பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப தருவார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, இங்கே யோவேல் 1:13 சொல்லப்படுகிறது, ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரே அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தாங்குங்கள், உங்கள் தேவனுடைய ஆலயத்தில். பாருங்கள், என்ன என்று சொன்னா, இந்த ஜூத ஜனங்கள் என்னத்தை மறந்தார்கள் என்று சொன்னால், போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிள்ளைகளே, இந்த யூத ஜனங்கள் என்னத்தை மறந்தார்கள் என்று சொன்னால், ஏன் தேவன் இந்த வெட்டுக்கிளிகளையும் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்களை அனுப்பினார் என்று சொன்னால், அவர்கள் 4 காரியங்களை அவர்கள் மறந்தார்கள். போஜன பலி, பான பலி, உபவாச நாள், சபை கூடுதல். போஜன பலி, பான பலி, உபவாச நாள், சபை கூடுதல். இங்கே போஜன பலி என்பது நாங்கள் ஆவிக்குரிய ரீதியிலே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய வாசனம். பான பலி என்றது பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம். உபவாச நாள், மற்றது சபை கூடுதல். தேவப்பிள்ளை, நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் தேவ வசனத்தை தினமும் நாங்கள் கேட்கிறவர்களாயிருக்கணும், வாசிக்கிறவர்களாயிருக்கணும். அது மட்டும் அதை நாங்கள் உள்வாங்கி அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாயிருக்கணும். எப்பொழுது வசனம் உங்களை விட்டு விலகி போகிறதோ அப்பொழுது எல்லாம் வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் தேவனால் அனுப்பப்படும். அது மட்டுமல்ல, நீங்க வசனத்தை கேட்கிறவர்களாயிருக்கணும். பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம் மிக மிக அவசியமானது. அது மட்டுமல்ல, நாங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். உபவாசம் இருந்து தேவனுக்காக, அதாவது தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேரும். உபவாசம் என்பது என்ன? நாங்கள் எங்களை தாழ்த்துவது, எங்களை தாழ்த்தி ஆண்டவரை சார்ந்து கொள்வது. ஆண்டவரை எங்களால் முடியாது, உண்மையை சார்ந்து இருக்கிறோம், உண்மையை நம்பி இருக்கிறோம், உண்மையை விசுவாசிக்கிறோம், நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்களை ஆத்துமாவை தாழ்த்துவது தான் அந்த உபவாசம். உபவாசம், அது மட்டுமல்ல சபை கூடி வருதலையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. தேவப்பிள்ளையில் இந்த போஜன பலி, அதாவது தேவனுடைய வார்த்தை, பான பலி, பரிசுத்தாவியினுடைய பிரசன்னம், உபவாச நாள் நாங்கள் கட்டாயம் ஒவ்வொரு நாள் நாங்கள் முடியுமானால் கிழமையில் 1 தரம் அல்லது 2 தரம் என்றாலும் உபவாசம் கட்டாயம் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சபை கூடி வருதலையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. இந்த 4 காரியங்களை ஜூத ஜனங்கள் மறந்தபடியால் தேவனால் அவர்களிடத்திற்கு இந்த வெட்டுக்கிளிகள், பச்சை கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் அனுப்பப்பட்டது. நாங்களும் இந்த காரியங்களை நாங்கள் விடாமல், நாங்கள் யூத ஜனங்கள் செய்த அந்த மிஸ்டேக்கை நாங்களும் செய்யாமல் நாங்கள் இதன்படி இந்த வசனத்தின்படி நாங்கள் வாழும் பொழுது, இதன்படி நாங்கள் நடக்கும்
சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. சும்மா இல்ல, நீங்கள் சம்பூர்ணமாய் என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்தீர்களோ கடந்த காலங்களிலே, கடந்த 5 வருடங்களில் என்னென்ன ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்தீர்களோ அவற்றையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று தேவன் ஒரு தீர்க்க தரிசனமாக இன்றைய நாளிலே உங்களுக்கு கடந்து வருகின்ற ஒரு தேவனுடைய ஆசீர்வாதமான வார்த்தை. பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன், கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை இன்றைய காலை நாளிலே உங்களுக்கு என்று கடந்து வருகின்ற இந்த வார்த்தை. கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நாங்கள் ஜபித்து நாங்கள் மீது காரியத்துக்கூட நாங்கள் கடந்து சொல்லுவோம். பாஸ்டர் ஸ்டீவன், நீங்க இந்த வார்த்தைக்காக ஜபிக்கிறீங்களா? எல்லாருமே நாங்கள் ஜபத்தோடு. பாஸ்டர் ஸ்டீவன் ஐயா, இந்த வார்த்தைக்காக ஜபிங்க. பாஸ்டர் ஐயா கொடுத்த வார்த்தைக்காக. மகா பரிசுத்தம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, சோதரிக்கிறோம். இப்பொழுது கேட்ட மாதிரியான சக்தி வார்த்தைகளுக்காக நோக்கி பார்க்கிறோம். வெட்டு கிளிகளும் பச்சை புழுக்களும் பச்சை வருஷங்கள் திரும்பி எங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் திரும்பி எங்களுக்கு நீர் சொன்னபடியே தரப்போவதில் அதற்காக சோதரம் 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 சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நான் திருப்தி அடையும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்கிறபடியால் சோதரம் 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 பரிசுத்த ஆவியானவரே, வேத வசனமும் தேவ பிரசன்னமும் எங்கள் வாழ்க்கையில எங்களை விட்டு விலகாதபடிக்கு ஆவியானவர்கள் கூட இருந்து இரவு போலாய் வேத வசனத்தை தியானிக்கவும் பிரசனத்துல நாங்கள் வாழ அனுகிரகம் ஜெபிக்கிற ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைக்காய் சோதரம், வார்த்தையை கொடுத்த ஊழியக்காரருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியக்காரர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் தேவனை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்தும் ஜெபிக்கிற ஆண்டவரே, துதி கன மகிமை நமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ பாஸ்டர் ஐயா. ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. அவை நாங்கள் ஜெபங்களுக்கூடாக நாங்கள் கடந்து சொல்லும். எங்கள் மத்தியிலே சிஸ்டர் சலோமி அவர்கள் இந்தியா தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். வளமையான ஜெப குறிப்பு சிஸ்டர், நடக்க இருக்கிற உபவாச கூட்டங்கள், பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் எங்கள் மத்தியிலே கடந்து வருகின்றார். அது மட்டுமல்ல, பாஸ்டர் ஜாய்சன் அவர்களிடத்திலையும் நாங்கள் விண்ணப்பித்திருக்கிறோம். பொருளாதார தேவைகள், ஜீசஸ் கோரி ஃபேமிலி ஊழியர்கள், இதற்காக ஒரு 15 நிமிஷம் ஜபிங்க சிஸ்டர். அது பிறகு பாஸ்டர் கிஷோர் அவர்கள் எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காகவும் ஜபிப்பார்கள். ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே, நல்லவரே எமக்கு ஸ்தோத்திரம், போதுமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே எமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களை செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஆச்சரியமானவரே எமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஜபத்தை கேட்கிறவரே ஐயா, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று நாங்கள் வேதத்திலுமே வாசிக்கிறோம். கர்த்தாவே, அப்பா நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் கர்த்தாவே ஒரு மரமோ கல்லோ ஆண்டவரே கர்த்தாவே மண்ணோ இல்ல ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்களை தப்புவிக்க நீர் வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை விடுவிக்க நீர் வல்லவரா இருக்கிறீர்ப்பா, எங்கள் ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்க நீர் வல்லவரா இருக்கிறீரப்பா. ஆண்டவர், அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர், இந்த காலை வேளையில அப்பா நம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஒரு விசை கூட கத்தாவே இசப்பா ஆண்டவரே, எங்களுடைய ஜபங்களுக்கு கத்தாவே உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவிகள் கத்தாவே கேட்கிறவைகளுமா இருக்கிற தயவுள்ள கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே இசப்பா, நாங்கள் ஏறெடுக்கிற ஜப தூபங்கள் ஆண்டவரே அது உம்முடைய பார்வைக்கு வெளியேற பெற்றதாய் மாற்றுங்கப்பா. தடையாய் நிற்கிற எங்களுடைய காரியங்கள் ஏசப்பா எல்லாவற்றை கர்த்தர் ஒரு விசை கூட ஆண்டவரை மன்னித்து கர்த்தாவே மனம் இறங்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உள்ளும் புறமுமாய் கர்த்தர் ஒரு விசை கூட கழுவுங்கப்பா. எங்களோட ஆவி, எங்களோட ஆத்மா, எங்கள் சரீரம் ஆண்டவரே உமக்கு முன்பாக குற்றமற்றதா இருக்க கர்த்தர் உதவி செய்வீரகப்பா. ஆண்டவரே, வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் நினைவுகளும் ஆண்டவரே சமூகத்துல பிரீதியா இருக்க கர்த்தர் உதவி செய்வீரகப்பா.
உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறையா. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட தியானித்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தாவே. ஆண்டவரே, எப்பல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோமோ, ஆண்டவரே எப்பல்லாம் நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோமோ கர்த்தாவே, எங்கள் கூப்பிடுதல் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற நல்ல தகப்பன் ஆண்டவரே, எங்களை வெட்கப்படுத்தாத தேவன் ஆண்டவரே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. அப்பா உமக்காக நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, கூப்பிடுதல் சத்தத்தை கேட்கிறவரே, விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவரே, எங்களுக்கு நல்ல தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு பண்ணின நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே எங்களுக்கு திரும்ப கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிக்கிற தேவன் அப்பா. அப்பா உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வேளையில கடவுள் கர்த்தாவே, நாங்கள் ஒரு மனமாய் இணைந்து கர்த்தாவே, உலகம் எங்கிலும் இருக்கிறதான ஒவ்வொரு ஆண்டவரே இயேசப்பா ஜனங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, திருச்சபைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே தேசத்துல நடக்கிறதான எல்லா கொடுமையின் காரியங்கள், சீதோஷணத்தின் காரியங்கள், ஆண்டவரே கர்த்தாவே கொலைகள், கொள்ளைகள், ஆண்டவரே போராட்டங்கள், ஆண்டவரே இயேசப்பா, ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா சீரழிவுகள், ஆண்டவரே எல்லாவற்றும் ஆண்டவர் ஒரு விசை கூட ஆண்டவர் எங்கள் தேசத்துக்கு மனம் இறங்க வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறையா. தேசத்திலே ஒரு சமாதானத்தின் ஆண்டவரே கர்த்தாவே காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே தேசத்திலே கர்த்தாவே ஒரு செழிப்பை தாங்க ஆண்டவரே, பாதுகாப்பை தாங்க ஆண்டவரே. தலைவர்களுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியங்களை கட்டளிடுங்கப்பா. நாடுகளுக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியங்களை கட்டளிடுங்க கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா தேசத்திலே கர்த்தாவே ஒரு ஆசீர்வாதத்தின் கரம் இருக்கட்டும் அப்பா. எங்கள் தேசத்தின் மீது ஒரு பாதுகாக்கிற கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாடுகளையும் ஆண்டு கொண்டிருக்கிற தேச தலைவர்களுக்காக, உலக தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா நல்ல இருதயங்களை தருவீராக, நல்ல சிந்தைகளை தருவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு திருசபை மக்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. கர்த்தர் நீர்தாமே விசேஷமாய் பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஒவ்வொரு சபைகளிலும் ஆத்துமாக்கள் ஆண்டவரே கர்த்தர் கொள்ளை பொருளாய் தருவீராகப்பா. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையில சேர்க்கிறது போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் சேர்த்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தாவே முடிவு பரித நிலைநிற்க கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஒருவரும் பின்வாங்கி போய்விடாதபடிக்கு கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே அப்பா உம்முடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் இந்த வேளையில கர்த்தாவே இந்த ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியை முழுவதும் அவருடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. அப்பா இந்த ஊழியத்தின் கர்த்தாவே இயேசப்பா ஆண்டவர் எல்லா காரியங்களும் ஆண்டவரை தொடக்கம் முதற்கொண்டப்பா முடிக்கிற வரைக்குமா A to Z எல்லாவற்றையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே நீர் ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா உம்முடைய கையில் இருக்க வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. நீர் கர்த்தாவே கைட் பண்ணுங்க ஆண்டவரே. நீர் கர்த்தாவே வணைந்து கொள்ளுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீ லீட் பண்ணுங்க ஆண்டவரே. அப்பா இந்த மாதத்துல இந்த ஜூன் மாதத்துல கர்த்தாவே என்னென்ன ஊழியங்கள், என்னென்ன காரியங்கள், என்னென்ன டிரான்சாக்ஷன்கள், என்னென்ன கர்த்தாவே செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமையின் கரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. அப்பா விசேஷமாய் அந்த விசேஷித்த கூட்டங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற தேவ ஊழியர்களை இயேசப்பா பாஸ்டர் கார்த்திக் கமாலியல் ஆண்டவரே கர்த்தாவே இயேசப்பா விசேஷப்பட்ட தேவ துவாசர்களை கர்த்தாவே நீர் வல்லமையை பயன்படுத்த கர்த்தாவே இயேசப்பா ஜாய்சன் சாம்சனுக்காக ஜெபிக்கிறையா. பாஸ்டருக்காக ஆண்டவர் யாரெல்லாம் வர வேண்டி இருக்கிறதோ எவரை கொண்டு கர்த்தாவே நீர் என்ன காரியங்களை செய்ய திட்டம் வைத்திருக்கிறது கர்த்தாவே உங்க நாம மகிமைக்கென்று எல்லாவற்றை கர்த்தர் செய்வீராகப்பா. எங்களுக்கு அல்ல ஆண்டவரே, எங்களுக்கு அல்லப்பா, எங்களுடைய நாமம் பிரஸ்தாபத்திற்காக அல்ல ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே, பரலோகத்தின் மகிமை இந்த பூமியில இறங்கி வர வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஆதி அப்போஸ்தல நாட்கள் நடப்பித்ததான அற்புதங்கள், அடையாளங்கள் ஆண்டவரே இந்த நாட்களில் இயேசப்பா நடைபெற வேண்டுமாய்க்கும் நாங்கள் ஜெபிக்கிறையா. ஜனங்கள் ஆண்டவரே கண்ணால காணட்டும் ஆண்டவரே, காதுகளால கேட்கட்டும் ஆண்டவரே, நாவுகள் யாவும் உங்க நாமத்தை அறிக்கை பண்ணட்டும் ஆண்டவரே, முழங்கால்கள் யாவும் உங்க நாமத்துக்கு முடங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே. அப்பா ஊழியக்காரர்களை கர்த்தர் வல்லமையை பயன்படுத்துவீராகப்பா. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராக ஆண்டவரே. இயற்கையின் காரியங்களை கர்த்தர் சாதகமாய் மாற்றி தருவீராகப்பா. விசேஷமாய் பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக ஆண்டவரே. சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொன்னது போல கர்த்தாவே, ஒரு நன்மை கூட குறைவுபடாதபடிக்கு கர்த்தாவே எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கரம் ஆளுகை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. நாங்கள் மீதம் எடுக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. எல்லா அரேஞ்ச்மெண்ட்
அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நேர்த்தியாய் பண்ண கத்தர் உதவி செய்வீராக. எல்லா பணங்கள் ஆண்டவரே கத்தாவே வானத்தின் பலகணிகளை கத்தர் திறப்பீராக ஆண்டவரே. ஊழியக்காரரை கத்தர் பலப்படுத்துவீராகப்பா, திடப்படுத்துவீராகப்பா ஆண்டவரே. கையின் பிரயாசங்களை கத்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஆண்டவரே கத்தாவே இசப்பா உதவி வரும் கண்மலை நீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் யார் இடத்துல போக முடியும் ஆண்டவரே? சத்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்துல தானப்பா உண்டு ஆண்டவரே. கத்த நீர் தாமே ஆண்டவரே. எல்லாம் பண தேவைகள், பொருளாதார தேவைகள் ஆண்டவரே கத்தாவே இசப்பா மனுஷ உதவிகள் ஆண்டவரே, சரீர உதவிகள் எல்லாவற்றும் ஆண்டவரே தேவன் தாமே சந்திக்க வேண்டுமாய்க்கோ நாங்கள் ஜெபிக்கிறையா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. அப்பா ஆண்டவரே கத்தா ஊழியக்காரர் குடும்பங்களை கத்தர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நல்ல சரீர சுகங்களை கத்த தருவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. இன்னும் ஆவியின் வரங்களினால கனிகளினால கத்தர் நிரப்புங்க ஆண்டவரே. அநேக ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலா பயன்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தரிசனங்கள் நிறைவேறட்டும், விரிவடையட்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக தரிசனங்களை கத்த தருவீராக, பாரங்களை கத்த தருவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. ஊழியத்தின் வாசல்களை கத்தர் விரிவடை செய்வீராகப்பா. இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஒரு எழுப்புதல் உண்டாக கத்தர் உதவி செய்வீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஏசப்பா அப்பா இந்த கூடுகை இந்த இப்பேற்பட்ட ஐக்கியங்கள் அநேக நாடுகள், அநேக தலைவர்கள், அநேக ஊழியக்காரர்கள் இணைய அப்பா நாங்கள் ஒன்றிணைந்து கத்தாவே அப்பா உங்க ராஜ்யத்தை கட்ட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. இந்த ஊழியத்தின் நிமித்தமா நடக்கிறதான சண்டேஸ் ஆராதனைகள் ஆண்டவரே, காலை ஆராதனைகள், லைவ்ல நடக்கிற காரியங்கள், அப்பா டெலிகாஸ்ட் பண்ணுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. அநேக ஆத்துமாக்கள் ஆர்வத்தோடு தாகத்தோடு கலந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யப்பா. கலந்து கொள்கிற ஒவ்வொரு இருதயங்களும் இயேசுவின் நாமத்தினால் தொட்டப்படட்டும் ஆண்டவரே. அப்பா பேசுகிற தாசர்களை கத்தர் வல்லமையை பயன்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே சண்டே ஸ்கூல், யூத் மீட்டிங் ஆண்டவரே, ஒவ்வொரு கூடுகைகள் ஆண்டவரே, எல்லா ஃபெலோஷிப்கள் இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கட்டப்பட கத்தர் உதவி செய்யுங்கப்பா. இப்பேற்பட்ட கூடுகைகளுக்கு, இப்பேற்பட்ட மீட்டிங்களுக்கு, இப்பேற்பட்ட ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்கிற எல்லா பொல்லாத சத்துருவின் காரியங்கள், வான மண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத காரியங்கள், மனுஷீக தந்திரமான காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே சப்பா எல்லாவற்றும் இயேசுவின் நாமத்தினால ஒரு மனமாய் கடிந்து பாதாளத்துல சுட்டெரிக்கிற ஆண்டவரே. கர்த்ததாமே ஆண்டவரே விடுதலையாய் 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 கர்த்தாவே உடைய சத்தியமுள்ள வார்த்தைகள் அறிவிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. டெலிகாஸ்ட் பண்ணும்போது எந்த தடைகளோ எந்த கட்சப்பா ஆண்டவர் வராதபடிக்கு கர்த்தர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. எல்லா தடைகளை கர்த்தர் உடைப்பீராகப்பா. சுகவீனம் என்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பீராகப்பா. பணம் குறைபாடு என்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. எல்லாவற்றும் ஒழுங்கரமாய் உமக்கென்று நாங்கள் செய்ய கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே இப்ப இயேசுப்பா இந்த ஃபெலோஷிப்ல இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் விசேஷமாய் பாரப்பட்டு ஜெபிக்கிறையா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே மனுஷன் முகத்தை பார்ப்பான் ஆண்டவரே. கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் நீர் அல்லப்பா. ஒவ்வொருத்தரும் என்ன தேவைகளோடு, என்ன எதிர்பார்ப்புகளோடு, என்ன ஜெபங்களோடு, என்ன வேண்டுதலோடு கர்த்தாவே சப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் ஒவ்வொருத்தர் குடும்பங்களை கர்த்தர் நீர் பேர் பேர தனித்தனி ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தின் காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு நல்ல சரீர சுகங்களை கர்த்தர் தருவீராகப்பா. அவர்கள் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. வீடுகளிலுக்குள்ள ஒரு சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. எல்லா சமாதான கேடுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராகப்பா. அவர்களோட அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. கிருபையும் இரக்கமும் உள்ள தயவுள்ள தகப்பன் நீர் கர்த்தாவே. நீர் மன்னிக்க தயவு பெருத்தவரப்பா. நீர் இரக்கத்தின் ஐஸ்வர்யர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே கர்த்தாவே எல்லா தடைகள் எல்லா குறைவுகளையும் இயேசுவின் நாமத்துல கர்த்தர் மகிமையில நிறைவாக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திர கர்த்தாவே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர் எல்லா பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. அநேக ஊழியக்காரர்களுக்கு சப்பா இந்த ஊழியத்திற்கென்று தாங்குகிற, இந்த ஊழியத்திற்கென்று கொடுக்கிற, இந்த ஊழியத்திற்கென்று ஜெபத்திலே தாங்குகிற அநேகரை கர்த்தர் எழுப்பி தருவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. எழுப்பி தருவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. மகிமையான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக ஆண்டவரே. ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பீராக கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரே பரலோகத்தை கர்த்தாவே, பரலோகத்திலே ஆத்துமாக்கள் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அதிகமான சேர்க்க கர்த்தர் உதவி செய்வீராப்பா. நரகத்தை காலி செய்து பரலோகத்தை நிரப்புகிறதற்கு கர்த்தாவே எங்களை ஒரு கருவியை கர்த்தர் பயன்படுத்துவீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இக்கட்டில் உதவி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திர கர்த்தாவே. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ளவரே பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் என்று சொன்னது போல
கத்தாவே உங்க பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்க கத்தர் உதவி செய்வீராகப்பா. துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று வாக்கு பண்ணின தேவனாண்டவரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்ன தேவனப்பா. ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஒரு தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தேவன் ஆண்டவரே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை கத்தாவே ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் இருக்க போற தயவுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஆண்டவரே கத்தாவே, நீ ஆண்டவரே நீசப்பா, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஐயா. ஆண்டவரே நாங்கள் எங்கள் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னமே ஆண்டவரே எங்களோட தேவைகள், எங்களோட காரியங்கள் எல்லாவற்றும் அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே இதுக்குப்பா உமக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு ஊழியக்காரரை கத்த சுகத்தை ஆசீர்வதிப்பீராகப்பா, சுகப்படுத்துவீராகப்பா, பலப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா சரீரத்துல நல்ல ஒரு சுகங்களை கத்த தருவீராகப்பா. ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கத்த தருவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே உலகம் எங்கிலும் இருக்கிறதான எல்லா கத்தாவே பலவீனங்களையும் கடிந்து கொள்ளுகிறப்பா. பொல்லாத வியாதிகள், தீராத வியாதிகளை நாங்கள் இந்த வேளையில கடிந்து கொள்ளுகிறப்பா. ஆண்டவரே கல்வாரி சிலுவையில எங்களோட பாவங்கள், ரோகங்கள், சோகங்கள், அப்பா எங்களோட தசப்பா பலவீனங்கள் எல்லாவற்றும் சுமந்து தீர்த்த தேவன் ஆண்டவரே. இனி கத்தாவே இப்பேற்பட்ட காரியங்களை எங்களை மேற்கொள்ள ஒட்டாதிருப்பீராகப்பா. உமக்கு ஸ்தோத்திர கத்தாவே. பொல்லாத வியாதியினால பலவீனத்தினால பீடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் இந்த வேளையில நாங்கள் நினைவு கூறுகிறப்பா. ஒரு விசை கூட மனம் இறங்குங்க ஆண்டவரே, ஒரு விசை கூட மனம் இறங்குங்கப்பா. தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே, தழும்புகளாலே சுகம் உண்டாகட்டப்பா. அப்படி ஆணி கடாப்பட்ட ரத்தத்தை ஒரு விசை கூட கத்தாவே. அப்பா எத்தனையோ பேருக்கு ஆண்டவரே நீண்ட நாட்களாய் வியாதிஸ்தர்கள் வியாதியோடு கத்தாவே, வைத்தியர்களால் கைவிடப்பட்ட நிலைமை, உறவுகளால் கைவிடப்பட்ட நிலைமை, ஒதுக்கப்பட்ட நிலைமை கத்தாவே, சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட நிலைமை நெடுநாளமாய் கத்தாவே. சப்பா இதற்கு ஒரு விமர்சனமே இல்லையா, இதற்கு ஒரு விடுதலை இல்லையா என்று கத்தாவே ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயங்களுக்கு கத்தாவே ஒரு விசை கூட கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. 38 வருஷமா குளத்தினிலே கிடந்தவனை கத்தர் இறங்கின தேவன் ஆண்டவரே, இறங்கின தேவனப்பா, இறங்கின தேவன் ஆண்டவரே, இறங்கின தேவனப்பா. எங்க ஜனங்களுக்கு கூட கத்தர் மனம் இறங்குவீராகப்பா. ஒவ்வொரு மருத்துவமனையில யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வீடுகளில யாரெல்லாம் இருக்கிறார்களோ கத்தாவே மனம் இறங்குவீராகப்பா, மனம் இறங்குவீராகப்பா. ஆண்டவரே வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவீராகப்பா. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, ஒரே ஒரு தொடுதல் போதும் இயேசுவின் நாமத்தினால. ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி கத்தாவே. சுகமாக்குகிற வல்லமை கடந்து வரட்டப்பா. உங்களுடைய சுகமாக்குகிற வல்லமை கடந்து வரட்டும் கத்தாவே, கடந்து வரட்டப்பா, கடந்து வரட்டப்பா. ஆண்டவரே இந்த ஐக்கியத்துல யாரெல்லாம் சுகவீனமா இருப்பார்களோ, ஆண்டவரே சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த இடத்துல எல்லாம் பலவீனத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வேளையில கத்தாவே, இந்த வேளையிலப்பா நசரனாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் அன்றைக்கு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட குருடனுக்கு இறங்கின தேவன் அல்லவா கத்தாவே. இன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. அதே தேவன் இன்றைக்கும் மாறாதவரா இருக்கிறதப்பா. உடைய வல்லமைகள் ஒரு நாளும் குறைந்து போகவே இல்லை கத்தாவே. அப்பா நீர் அற்புத, நீர் அற்புத, நீர் அற்புத, நீர் அற்புத, நீர் அற்புத ஆண்டவரே. ஒரு விசை கூட கத்தாவே சுகவீனங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பலவீனம் தொட்ட அதிகாரம் இல்லை ஆண்டவர். பாமக்கு நன்றி செலுத்துகிறையா. நாங்கள் ஆண்டவர், நாங்கள் ஆராதிக்கிறதான தேவன் ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. எங்களை விடுவிக்க, எங்களை தப்புவிக்க, எங்களை பலப்படுத்த நீர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறப்பா. மக்க நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிற கத்தாவே. அப்பா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த வசனத்தின் பிரகாரமே உம்மை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை கத்தாவே. எங்களை ஒவ்வொருவரை கத்த ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நிறுத்துவீராக. எங்கள் தேசத்தில் அநேக சாட்சிகள், அநேக காரியங்கள் எங்கள் கண் காண கத்தர் உதவி செய்வீராகப்பா. அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் காண கத்தர் உதவி செய்வீராகப்பா. எங்களோட சபைகளில் அப்பேற்பட்ட காரியங்கள் காண உதவி செய்வீராகப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், பிரத்யட்சமாய் நடக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்கள் நடக்கட்டும் ராஜா. குடும்பங்களில நடக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்தர் ஒரு ஜீவனுள்ள சாட்சியை கத்தர் நிறுத்த போற தயவுள்ள கிருபைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிற கத்தாவே. ஆண்டவரை எல்லாவற்றும் இந்த கரங்களில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து விட்டோம் சுவாமி. நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதி கண்ட மகிமை சப்பா நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
தேங்க்யூ சலோமி சிஸ்டர். பாரமான ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இருக்கிறார். நிச்சயமாக எல்லா ஜெபங்களுக்கும் பதில் உண்டு. ஆண்டவர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ வெரி மச். நாங்கள் இந்த நேரத்தில் கடைசி ஆசீர்வாத ஜெபத்துக்கூடாக நாங்கள் கடந்து செல்வோம். எங்கள் மத்தியில் இலங்கை தேசத்திலிருந்து பாஸ்டர் கிஷோர் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பாஸ்டர் ஐயா எங்கள் மத்தியிலே சலோமி சிஸ்டர் இணைஞ்சிருக்கிறாங்க. மற்றது சிஸ்டர் ஸ்டெலா, இவாஞ்சலிஸ்ட் அனான், மற்றது ஆஞ்சலி சிஸ்டர், பாஸ்டர் ஸ்டீவன். இப்படியாக இந்த இதை வானொலியிலே அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், சங்கமம் வானொலி கூடாக. அது மட்டுமல்ல, அதனுடைய ஸ்தாபகர் லெஸ்லி ஐயா அவர்கள், அவருடைய துணைவியார் ரீட்டா சிஸ்டர் அவர்கள், இப்படியாக எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜபிச்சு முடிங்க பாஸ்டர் ஐயா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளை ஜெபத்து கூடுகைக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த ஜீசஸ் குளோரி மினிஸ்ட்ரியிலே, ஃபேமிலி மினிஸ்ட்ரியிலே இணைந்து கொண்டதான ஒவ்வொரு தேவனுடைய மனுஷர்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அத்தோடு எங்களோடு இணைந்திருக்கிற சங்கமம் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே நடத்துகிற ஸ்தாபகர், அதோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம் ராஜா. அது மாத்திரமில்லை, இந்த வானொலி கூடாக உலகமெங்கிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கூடுகைக்காய் நன்றி ராஜா. இந்த இணைப்பிலே இணைந்து கொண்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதியை கொண்டு வந்தவர்கள், துதி ஆராதனை செய்தவர்கள், வேதம் தியானித்தவர்கள், ஆண்டவரே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்டவர், ஆண்டவரே அது மாத்திரமில்லை விண்ணப்பத்துக்காய் ஜெபித்தவங்க, ஆண்டவரே ஜெபத்தை சொல்லும் போது ஜெபத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் எல்லாருக்குமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நினைப்பை விட்டு விடாதபடி பொறுமையாய் காலை வேளையிலே உங்கள் சமூகத்திலிருந்து ஜெபித்ததான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். பிதா குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுது வந்து இறங்கட்டும். ஆண்டவரே, ஒவ்வொருடைய ஆண்டவரே வீடுகளிலும் இறங்கட்டும் ராஜா. வேத வார்த்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம். யோவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் தியானித்தது போல கர்த்தாவே, விசேஷமாக நாங்கள் வார்த்தையிலே வெல்லப்படவும் வளரவும், ஆண்டவரே பரிசுத்தாவினுடைய பிரசனத்திலும் அபிஷேகத்திலும் நிரம்பவும், ஆண்டவரே அது மாத்திரமில்ல உபவாசித்து உடலை உறுத்தி கர்த்தருக்காய் நிக்க ஜெபிக்கவும், ஆண்டவரே சபை கூடுதலை விட்டு விடாதபடி, ஆண்டவரே சபை கூடுதல்ல கூடி நாங்கள் ஜெபிக்க, அப்பொழுது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே எங்கள் என்னையும் கூடையும் நிரம்பி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னது வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னபடி இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே உலகமெங்கிலும் வானொலி கூட கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே எவர்கள் விசுவாசிக்கிறார்களோ என் இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே கர்த்தர் அவ்விதமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீங்க. ஆண்டவரே ஜெபத்தை கொண்டு வந்தான பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். அதிகமாய் ஜெபிக்க, பாரப்பட, எல்லாருக்குமாய் ஜெபிக்க, விண்ணப்பிக்க, தேவ நாமம் மகிமை பெறுறபடினால் அந்த சகோதரத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவரோடு கூட இருப்பீராக. ஆண்டவரை பலப்படுத்துங்க. ஆண்டவரே இந்த நாள்ல தேவ சமூகத்துல கலந்து கொண்டான் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரியில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்குமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட ரீதியிலே அவருடைய வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கைகள், அவருடைய கையிற வேலைகள், ஊழியங்கள், ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் பற்றிக்க பண்ணி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது போல சம்பூர்ணமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆசீர்வாதமான நாளாய் மாறட்டும். ஆண்டவரே என் தேவன் ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே என் தேவன் எங்களுக்கு சகலவற்றை நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன். ஆண்டவரே எரேமியா புத்தகம் 33:3 சொல்றது போல ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு அறியாத எட்டாதமான காரியங்களை செய்வேன் என்று சொன்னது போல கர்த்தாவே உமது முகத்தை மாத்திரம் நோக்கி பார்க்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தபடினால் நன்றி. விசேஷமாய் ஜீசஸ் குளோரி ஃபேமிலி மினிஸ்ட்ரி நடத்தி கொண்டிருக்கிற பாஸ்டருக்காய் நான் ஜெபிக்கிறோம் ராஜா. அவரை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய ஊழியங்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கைகள், அவர் கையிட்டு செய்கிற வேலைகள், அவரை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே பொருளாதார தேவைகள், நெருக்கடிகள் ஒவ்வொன்றையும் சந்திங்க. ஆண்டவரே அவருக்கு மாத்திரம்தான் தெரியும் எந்த சூழ்நிலை எவ்வாறு என் நிலையிலிருந்து இந்த கூட்டங்களை, மீட்டிங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று. ஆண்டவர் இந்த நேரத்துல கர்த்தர் அருகாமை நின்று கரத்தை பிடித்து பலப்படுத்தி தைரியப்படுத்தி பல வழிகளையும் பல கனிகளையும் திறந்து கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அநேக உதவிகளை செய்து முடிக்கும்படி ஜெபிக்கிறேன். அற்புதம் நடப்பதாக. ஆண்டவரே இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் இன்னும் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே தேவதாசன் தேவ மனுஷர்
எடுக்கிற தீர்மானங்கள், திட்டங்கள், ஜெபத்துக்காய் ஆண்டவரே, ஆராதனைக்காய் யார் யார் எந்தெந்த தேவ ஊழியர்களை சந்திக்க பேச கத்தர் இடைப்படுறீங்களோ அவர்களோடு பேசும்போது அங்கே தயவு கிருபை கிடைத்து ஆண்டவரே இந்த மிஷன்ல வந்து அவர்களும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நாமத்தை பாடி துதிக்க கத்தர் வழிகளை உண்டாக்கி கொடுக்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவர். அப்படியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்னும் எடுத்து பயன்படுத்துங்க பாவிங்க. தேசமெங்கிலும் உலகமெங்கிலும் அநேகர் காணத்தக்கவாறு கத்தர் பயன்படுத்தும்படி செபிக்கிறான். சபை ஊழியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கத்தருடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவர். இந்த நேரத்தில் எங்களை தரமட்டமாய் தாழ்த்துகிறோம். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமை பெறுவதாக. இம்மட்டு நேரமாய் தொடக்கம் இருந்து முடிவு பரியந்தம் அழகாக இந்த நெட்ல எந்த பிரச்சனையும் வராதபடி ஆண்டவர், இந்த கூகுள்ல இந்த பிரச்சனையும் வராதபடி, தடை இல்லாதபடி கத்தர் நடத்தி வந்தபடினால் கோடி நன்றி செலுத்துகிறோம். இனியும் நடத்த போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். கத்தருடைய கரமும் மகிமையும் எங்களோட கூட இருந்து ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ பாஸ்டர். இன்றைய நாளில் தேவனுடைய பிரசன்னத்தை அறியக்கூடியதுதான் இருந்தது. அது மட்டுமல்ல, தூய ஆவியானவருடைய வழி நடத்தல் மிகவும் அபூர்வமாக இருந்தது. ஆகவே நாங்கள் இந்த நேரத்தை நாங்கள் எல்லாருமே நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிருபையும் பரிசுத்தாவினுடைய ஞாக்கியமங்கள் அனைவரோடும் சதா இருக்கும். Thank you everyone. Thank you and God bless you. Thank you, Pastor. Thank you.